Hey, vanakkam and welcome back to our Bees Home Cooking channel. So day 20 of 30 days breakfast இன்னைக்கு என்னன்னு பார்க்கலாமா? ஸோ இன்னைக்கு பணியாரம் தான் செய்ய போகிறோம். ஸோ இது ரெகுலராக செய்கிற மாதிரி இல்லை, இது மசாலா பணியாரம் தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு 4லேருந்து 5 உருளைக்கிழங்கு அவிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு 1 ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு நல்லா வெடித்ததும் ஒரு 2 மிளகாய் சின்னதாக கட் பண்ணி போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அவிச்சு வச்ச உருளைக்கிழங்கு நல்லா கட் பண்ணிட்டோம் இல்லை ஸ்மாஷ் பண்ணி அதில் போட்டுட்டு அதை ஃப்ரை பண்ணுங்கள். அது கூட 1 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிடுங்க. நீங்கள் எவ்வளோ இது ஸ்மாஷ் ஆகுதோ அவ்வளோத்துக்கு நல்லது. அப்போ தான் அந்த பணியாரத்துக்கு ஸ்டஃபிங்கில் கரெக்டாக வரும். லாஸ்ட்டில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கட் பண்ணி போட்டு திரும்பி ஒரு வாட்டி நல்லா ஸ்மாஷ் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு ஃபைனலாக இந்த மாதிரி ஸ்மாஷ் ஆகிருக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட மசாலா ரெடி ஆகிட்டு. அடுத்து நம்ம பணியார கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் தெளிச்சிட்டு ஒரு ஸ்பூனு நம்ம இட்லி மாவை ஊற்றிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்டஃபிங் வைக்கணும். மசாலா ரெடி பண்ண மசாலா கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு லேயர் பேட்டரை ஊற்றுறோம். அதாவது இட்லி மாவு ஊற்றிட்டு வேக வைங்க. 2 சைடும் பெரட்டி போட்டு வேக வைங்க. ஸோ ஃபைனலாக இதுதான் நம்மளோட டிஷ், இன்னையோட பிரேக்ஃபாஸ்ட். ஸோ மசாலா பணியாரம் ஒரு குயிக்கான சிம்பிளான டிஷ். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Abhi. Thank you for watching my video. Happy Thursday.